அமெரிக்காவில் பெரும் புயலை கிளப்பியுள்ள எப்ஸ்டீன் கோப்புகளில் பிரதமர் திரு மோடியின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் தமக்கு சொந்தமான தீவில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவரது பண்ணை இல்லத்திற்கு அதிபர் ட்ரம்ப், முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், எலான் மஸ்க், மறைந்த பாப் இசைப்பாடகர் மைக்கேல் ஜாக்சன் உட்பட ஏராளமான பிரபலங்கள் வந்து தங்கியிருந்ததாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற பெயரில் அது தொடர்பான ஆவணங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது. அந்த வகையில் 30 லட்சம் பக்க ஆவணங்களை அமெரிக்க நீதித்துறை நேற்று வெளியிட்டுள்ளது. இது அந்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கோப்புகளில் இளம்பெண் ஒருவருடன் இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ இருக்கும் புகைப்படம் அமெரிக்காவில் மட்டுமின்றி இங்கிலாந்திலும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் 2017ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்ற திரு மோடி அங்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக எப்ஸ்டீன் கோப்புகளில் கூறப்பட்டுள்ளது குறித்து எக்ஸ் வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா, இதன் மூலம் எப்ஸ்டீனுக்கு திரு மோடிக்கு நெருங்கிய நட்பு இருந்திருக்கக்கூடும் என சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எப்ஸ்டீன் மோடி இடையிலான நட்பு நமது நாட்டின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் இது குறித்து பிரதமர் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் திரு மோடியின் இஸ்ரேல் பயணம் பற்றிய தகவலை தவிர மற்ற அனைத்தும் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியின் குப்பைக்கு நிகரான வதந்திகளே என மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இதனை அனைவரும் மிகுந்த அவமதிப்பு உணர்வுடன் நிராகரிக்க வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.